So for the past, uh, for, from since January, we are looking at the Word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்து வருகிறோம். So in many angles, we were looking at the Word of God, and for the past 3 or 4 weeks. So again, as we continue with that, hope the Lord will bless your soul in hearing the Word of God. நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Today our topic is the Bible truly God's word? தேவனுடைய வார்த்தை உண்மையாலுமே தேவனுடைய பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை தான். We live in the days where the word of God is despised even by the Christians. தேவனுடைய வார்த்தை கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Is mere ignorance. இது அறியாமைதான் காரணம். What a great gift it is, the word of God to us. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஒரு ஈவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So hope this study will help you to understand the importance of the Bible and the greatness and the glory of it. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மகிமையும் நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். Is the Bible truly God's word? வேதாகமம் மெய்யாலுமே தேவனுடைய வார்த்தை தானா? Our answer to this question will not only determine how we view the Bible and its importance to our lives, but also it will ultimately have an eternal impact on us. அதாவது இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் அளிக்கிறோம், அது இந்த வேதத்தை நாம் எவ்விதமாக பார்க்கிறோம் என்பதும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும், அது மாத்திரமல்ல நம்முடைய நித்திய முடிவையும் கூட அதுதான் நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. Yes, your eternal destiny depends on the word of God. உன்னுடைய நித்தியமான முடிவு தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறது. I would like to explain it as how it is. அது எப்படிங்கிறத நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். It's so important. ரொம்ப முக்கியமானது. So it's very very crucial, I could say. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குதுங்க. Only depend on this, our whole life depends. நம்முடைய வாழ்க்கையே இதை சார்ந்துதான் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது. If the Bible is truly God's word, then we should cherish it, study it, obey it, and fully trust it. உண்மையாலுமே ஆண்டவர் பைபிள் வேதனுடைய வார்த்தை அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை நீங்க கருத்தாய் படிப்பீங்க. அதோடு நின்று விடுகிறது மாத்திரமல்ல, அதற்கு விசுவாசித்து நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். Yes, you will really. The psalmist in Psalm 119, he says, the word of God is his delight. 119 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவருடைய வசனம் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. அது மாத்திரமல்ல, இதனை விசுவாசிக்கும் பொழுது, when you trust that this is God's word, you will definitely obey it. When will you obey? நீ இது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா அதை நீ கீழ்ப்படியணும். ஆனா எப்ப நீ கீழ்ப்படிவ? When you understand this is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. God speaks to me through his word. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார். Is that word that has come from heaven itself. பரத்திலிருந்து வந்த வார்த்தை. So the Bible, really when God speaks, what a great delight it is. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். Listen. A person who is really destined to the hellfire, நரக ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட நம்மோடு கூட தேவன் பேசுவாராம். இது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்லைங்களா? இது எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவமான ஒரு காரியம் தெரியுங்களா? ஆகவே if the Bible is the word of God,
then to dismiss it is to dismiss God himself. அப்படின்னா என்னன்னா, நீ தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிப்பாயனா நீ தேவனையே புறக்கணிக்க. Many people think that they are Christians, but they don't give the importance which ought to be given to the word of God. அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்க முடியாத முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பது கிடையாது. Why? Because they don't understand that this is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. They don't really believe that this is God's word. இது ஆண்டவருடைய வசனங்கிறதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. So when they despise God's word, in other words, they despise God himself. ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் புறக்கணிக்கும் பொழுது தேவனையே புறக்கணிக்கிறார்கள். Suppose if I talk to you, suppose I talk to a person and say that you have to do this and that. நான் யாருக்காக இப்படி பேசுறேன், நீங்க அது இது செய்யணும். Even to a small children or somebody else. யாரோ சின்ன பையன்களிடத்துல யாரோ பேசுறேன்னு, they say just ignore my words and they just go. அவங்க அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டு போனா என்ன அர்த்தம்? They despise me. என்ன அவங்க அலட்சியப்படுத்துறாங்க. So in the same way, when you despise God's word, thinking that it is not really needed for me, you despise God himself. நீ அமிதமாக ஆண்டவருடைய வார்த்தை, அங்க வார்த்தையை நீ கேட்காம கீழ்ப்படியாம போகும் பொழுது நீ ஆண்டவருக்கே கீழ்ப்படுகிறது இல்லை, நீ ஆண்டவரை புறக்கணிக்கல. But you don't know this. ஆனா உனக்கு தெரியாது. When trouble comes, the answer lies in the Bible. God speaks to you through the Bible. உனக்கு பிரச்சனை வருதா, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். But you shut down the way by which God speaks to you. ஆனா ஆண்டவனோடு கூட பேசுகிற வழியை நீ அடைச்சிடுற. Probably you can say, oh, I don't really shut down it. I really read the Bible. நீ சொல்லல, இல்ல நான் அப்படி அடைக்கலையே, நான் வேதத்தை தான் வாசிக்கிறேன். That I explained in one morning Sunday. I just said, what is the real reading of the Bible? ஆண்டவர் வசனத்தை பைபிளை உண்மையா வாசிக்கிறதுனா என்னன்னு உங்களிடத்துல நான் சொல்லியிருக்கேன். I don't know whether you remember it or not. ஞாபகம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. But when you despise God's word, you despise God himself. You really shut down the way by which God could bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வழியை நீ அடைச்சிடுற. That is a sad thing. Why many people are really dejected or living with fear, anxiety about the future. ஏன் அநேக மக்கள் பயத்தினாலும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They don't believe the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்புறதில்லை. They don't believe the promises of God which lies in the Bible. வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்கள் நம்புவது கிடையாது. They know it outwardly, but they don't believe it inwardly in the hearts. இருதயத்தில் அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. That is your condition as well. அது உன்னுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. The fact that God gave us the Bible is an evidence and illustration of his love for us. ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்திருக்கார் பாருங்க, அதுவே அவர் நம்ம நேசிக்கிறது தான். It's because he loves us. He has given the word of God. அவருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். See, I speak to you through this word. இந்த வார்த்தையின் மூலமாக அவனோடு கூட பேசுகிறேன். I want to bless you through this. இதன் மூலமாக அவனை ஆசீர்வதிக்கிறேன். I want to bless, I give you hope when you are dejected, when you are sad. நீ துக்கமா இருக்கும் பொழுது நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறேன். So, yes, this is God speaking to us. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். Because of his love, அவருடைய அன்பு நிமித்தமாக he has given us this word of God. தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கார். What a great treasure it is. எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் தெரியுங்களா? Or many people, even they don't open the Bible. பைபிளை வாசி ஓப்பனே பண்றது இல்லை. What a sad thing. It's a great treasure
We don't know the value of it. அதனுடைய விலை மதிப்பை தெரியாது. Because we despise and we don't understand the value of the word of God. We run here and there to the people. நம்ம அவனுடைய வார்த்தையினுடைய விலை மதிப்பு அது இதெல்லாம் தெரியாதனால அவங்க கிட்ட ஓடுறோம், இவங்க கிட்ட ஓடுறோம். Never believe a man. ஒரு மனுஷன் என்ன பாரு, Bible is very clear. வேதம் தெளிவா சொல்லும். Trust God. He is sufficient. போதுமானவர். Yesterday when I was going to my clinic, God reminded me one. நான் இந்த கிளினிக் போகும்போது, God is our refuge and strength. தேவன் தான் நமக்கு அடைக்கலம். There is no other refuge. வேற அடைக்கலம் இல்லை. There is no strength anywhere other than God. தேவனை தவிர வேற எங்கேயுமே நமக்கு பலன் இல்லை. The term revelation simply means that God communicated to mankind what He is like and how we can have a right relationship with Him. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தி இருக்கிறார், இந்த வேதத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார்? மனுஷனுக்கு நான் யாரு, நான் எவ்விதமானவர், what I am, who I am. அவர் தன்னையே வெளிப்படுத்திருக்கார். A God of love, graciousness, with full of graciousness. But you should be aware that He is a righteous God, a God who could angry righteously. அவர் கோபமுள்ள தேவன், நீதியாய் கோபப்படுகிற தேவன். It doesn't mean that because He is a God of love that He can bear with all your immoralities or sins and evil. பாவம், அவரு அன்புள்ள தேவனால உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய எல்லா மற்ற காரியங்களையும் தாங்கிட்டு போயிட்டு இருப்பார் நினைக்க கூடாது. Is a God. Bible says He looks at a man when he trembles with looking at the word of God. தேவனுடைய வார்த்தையை பார்த்து நடுங்கிறவன் அவர் நோக்கி பார்க்கிறார். So அவர் எப்படின்னு வெளிப்பா, அது மாத்திரம் இல்ல, a very important thing, ரொம்ப முக்கியமான பராமரி. How could a sinner have a right relationship with the God who created the heaven and earth? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவனோடு கூட ஒரு பாவி எப்படி ஒரு உண்மையான தொடர்பை கொண்டு வாழ முடியுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Yes, this terminology is very good, wonderful. A right relationship with God. தேவனோடு சரியான உறவு கொண்ட வாழ்க்கை. How is your relationship with God? தேவனோடு உன்னுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? Do you have a right relationship with God? தேவனோடு ஒரு சரியான தொடர்பு உன்னிடத்தில் உண்டா? What is your relationship? எதோடு கூட உன்னுடைய தொடர்பு இருக்கிறது? Is it with the living God or to the world or to the self or to some other thing? நீ தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறையா அல்லது உலகத்தோடு மனுஷனோடு வேற ஏதாவது உனக்கு அப்படி இருக்கா? I tell you that you will never see a blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. These are things that we could not have known had God not divinely revealed them to us in the Bible. வேதத்துல ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு தெரிவிக்காம போயிருந்திருப்பாரா, தெய்வீக அந்த தன்மையின் வெளிப்பாடு நமக்கு இல்லாமல் இருந்திருக்குமானால் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது. For a Christian, it's a great privilege to know God. Of course, there are revelations like sun, moon. ஆண்டவர் சூரியன் சந்திரன் மூலம் வெளிப்பட, but it's a general revelation. You can't understand as how God is, the characters. Probably you can understand the might and power of God through the created things. The சிருஷ்டிப்பின் மூலமாக அவருடைய வல்லமை மற்ற காரியங்கள் அறியலாம். But how could you know the character of God? தேவனுடைய அந்த தன்மையை நீ எப்படி அறிந்து கொள்ள? About His love, about His patience, about His grace, so many things. அப்படி நீ அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய கிருபை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகவே வேதம் ஒரு for an unbeliever, I can't say a non-Christian because so many Christians are unbelievers.
நிறைய கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகளாகவே இருக்கிறார். So I can't say that they are believers because they have a Christian name. ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கிறதுனால அவங்க believers, விசுவாசிகள்னு சொல்ல முடியாது. But I would like to say them as believers. விசுவாசிகள்னு நான் சொல்றேன். Are you truly a believer? நீ ஒரு உண்மையான விசுவாசியா? அப்படின்னா you have a right relationship with God. நீ ஒரு சரியான தேவனோடு தொடர்பு இருக்கும். God will speak to you through His word. அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவனோடு கூட பேசுவார். Although God's revelation of Himself in the Bible was given progressively over approximately 1500 years, it has always contained everything man needs to know about God in order to have a right relationship with Him. அதாவது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறது, படிப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம், மோசே 1500 ஆண்டுகளாக அப்படியே தன்னை வெளிப்படுத்தி. இப்படி வெளிப்படுத்தினாலும் கூட ஒரு மனுஷன் ஆண்டவரை பற்றி என்னென்னவெல்லாம் அறிய வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். God has given through His revelation whatever is needed for the man to know about God. தேவனை பற்றி என்னென்னலாம் அறிய வேண்டுமோ அதையெல்லாம் அறியத்தக்கதாக தேவன் தம்முடைய வெளிப்படுத்தல் மூலமாக கொடுத்திருக்கிறார். He has never left us blind. குருடராக விடல. I was a Hindu for so many years. I was born and brought up in a Hindu family. ஒரு இந்து குடும்பத்துல நான் பிறந்தேன். ஒரு இந்துவா இருந்தேன். I was worshipping the idols. I used to go every Friday and used to worship the idols. அந்த விக்கிரகத்தை போய் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுது கொண்டு வந்தேன். They were not speaking with me or to me. என்னிடத்திலேயோ பேசல. I never expected even in that way because my understanding of God was not completely, absolutely nil. தேவன் என்கிறவர் யாருங்கிறத பத்தி ஒரு ஒண்ணுமே தெரியாத நிலையில இருந்தேன். No, it's not so. அப்படி இல்லை. The Bible speaks to me through His word. Or rather, God speaks to me through His word. இப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். So I could understand Him. So I could have a relationship with Him. I pour out my heart before Him. அவரோடு விளைக்கிறேன். அவரிடத்துல என்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறேன். Whenever I feel sad, I go to Him. துக்கமா இருக்காட்ட போறேன். Problems. நான் அப்படி போறேன். Even while I was reading daily meditation today, God spoke to me. இன்னைக்கு அந்த தின தியானம் வாசிக்கும் தேவன் பேசினார். Take every care of yours. உங்களுடைய எல்லா காரியத்தையும் கவலைகளையும் go to Him. Take it. Give it to Him. Philippians. நீங்கள் ஒன்றுக்காக be careful for nothing, but in everything with thanks make it known to God. தேவனுக்கு தெரியப்படுத்து. Why should you go here and there? மனுஷனிடத்துல போய் என்ன பிரயோஜனம்? I have seen God to be faithful for the past 40 years. He has been so faithful in handling me. என்னுடைய வாழ்க்கையில தேவன் உண்மையிலவராக 40 வருடங்களாக நடத்தி இருக்கிறார். So I am so confident that God will never let me down. கர்த்தர் என்னை விட்டு விட மாட்டார் என்று அறிந்திருக்கிறேன். So God is, because of the things by which He led me through, He has given me the confidence and the faith. என்னுடைய வாழ்க்கையில் அவர் வழிநடத்தின மூலமாக அந்த விசுவாசத்தை நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். So it's amazing. If the Bible is truly the word of God, then it is the final authority for all matters of faith, religious practice and morals. வேதம் தேவனுடைய வார்த்தை இருக்குமானா விசுவாசத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் அதுதான் அஸ்திபாரம். நம்முடைய சன்மார்க்கத்துக்கு, நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சிக்கு எல்லாமே அஸ்திபாரமே அதான். That is the foundation. Many people, suppose this building is here. Of course, as you know, this building was set on fire. உங்களுக்கு தெரியும் இந்த பில்டிங் என்னாச்சு? நெருப்பு வச்சாங்க. So the wall were all simply were not able to bear such beams.
இவ்வளவு பெரிய beam வைக்க முடியாது. So what happened? The engineer advised and he planned the pillar side for the beams to bear the weight of this upper part. மேல இருக்கிறத அது தாங்குற அளவுக்கு அது போடப்பட்டது. So there should be a strong foundation. Suppose if the foundation is not right, so how could this bear this weight? The weight எப்படி தாங்கும்? Even in Christian life, the foundation always should be correct. The faith which comes through the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிற விசுவாசம். The question we must ask ourselves is, how can we know that the Bible is the word of God and not just a good book? Bible எப்படி ஆண்டவருடைய வார்த்தைன்னு நம்ம நம்ப முடியும்? ஏதோ ஒரு நல்ல புத்தகம் எத்தனையா இருக்கு, அதுல ஒரு புத்தகம்னு சொல்ல முடியாதுங்களா? நீங்க கேட்கலாம். Why can't you say the Bible is a good book? Many people think that Bible is a good book. Even Mahatma Gandhi was reading the Bible. Even Vivekananda quotes many quotations from the Bible. Do you know that? விவேகானந்தர் கூட பைபிள்ல இருந்து நிறைய பேசுறாரு. Mahatma Gandhi. But they took the Bible probably as a good book. Of course, there are things which speaks about God, but they could not believe that this is the word of God. அவங்க ஆண்டவர் சொன்ன ஒரு கடவுளுடைய வசனங்கள் வார்த்தைகள் இருக்கலாம்னு நம்பினாங்க. ஆனா இதுவே ஆண்டவருடைய வார்த்தை என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. So I don't know whether they are saved or not. How could they say unless Christ is the savior of their souls? அவருடைய ஆத்துமாவின் இரட்சகரா இல்லைன்னா எப்படி நீங்க சொல்ல முடியும்? So could we say this? What is the unique about the Bible that sets it apart from all other religious books ever written? உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஆனா வேதம் எப்படி நீங்க ஒரு தனித்துவம்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கிறீங்க. Of course, I will just put forth some of things that could really indicate or rather vindicate that the Bible is true. ஆண்டவருடைய வார்த்தை உண்மைங்கிறத சில காரியங்கள் நம்ம சொல்லுவாங்க. Is there any evidence that the Bible is truly God's word? நீங்க கேட்கலாம். பைபிள் ஆண்டவருடைய வார்த்தைங்கிறத நீங்க ஏதாவது நம்பி எவிடன்ஸ் இருக்குதுங்களா, சாட்சி இருக்குதுங்களா? These types of questions must be seriously examined if we are to determine the validity of the Bible's claim to be the very word of God, divinely inspired and totally sufficient for all matters of faith and practice. அப்படின்னா என்னன்னா, இந்த விதமான கேள்விகள் நம்ம ரொம்ப தீவிரமா யோசிக்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தைங்கிறத நிச்சயப்படுத்தக்கூடியவைகளாக, ஆண்டவர் தான் இத அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது, நம்முடைய விசுவாசத்துக்கு நம்முடைய வழிமுறைக்கு எல்லாம் போதுமானது அப்படின்னு சொல்ல முடியும். There can be no doubt that the Bible does claim to be the very word of God. நம்ம சந்தேகப்பட முடியாது. வேதமே சொல்லுது, it is God's word. வேதம் சொல்லுகிறது இது தேவனுடைய வார்த்தைங்கிறத தெளிவா சொல்லுகிறது. Bible never left out for any suspicions. வேதத்துல சந்தேகமே இல்லை. வேதம் சொல்லுது இது God's word அப்படிங்கறத தெளிவா சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15-17 the Bible is very clear. 2 Timothy, but you can see that one even in English. I will read it. 2 Timothy, 3rd chapter. You see, Bible is very clear that this is God's word. This is the word of God. 2 Timothy 3rd and 15-17. And that from a child thou hast known the holy scriptures, which are able to make thee wise unto salvation through faith which is in Christ Jesus. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works. Bible says this is the Holy Scripture that will equip a man
It's so tremendous. It will make you wise unto salvation. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணு இதுதாங்க. Or rather I could say through the power of God, தேவனுடைய வல்லமையினால, this will give you the understanding, the power to know the way of salvation. ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்ளுகிற காரியத்தை உனக்கு தேவன் கொடுப்பார். There are both internal and external evidences that the Bible is truly God's word. ஆண்டவருடைய வசனம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பைபிள்ங்கிறதுக்கு இந்த வேதத்திலையும் சாட்சி இருக்கிறது, வெளியும் சாட்சி இருக்கிறது. So many, நிறைய. But I will put forth few of them. சிலதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The internal evidences are those things within the Bible that testify of its divine origin. வேதம் உள்ள, வேதத்துள்ள பார்த்தா, வேதம் does not contradict at all. Bible never contradicts. It asserts, it confirms, it assures that this is the word of God. இதை நிச்சயப்படுத்தி பேசுது. இது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைங்கிறத நிச்சயப்படுத்தி பேசுது. One of the first internal evidences that the Bible is truly God's word is seen in its unity. எவ்வளவு அழகா பாருங்க. If I explain to you the last author of the Bible, as you know, there are 66 books in the Bible written almost by 40 authors. 40. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1500 ஆண்டுகள், at the span of 1500 years. The Bible 40 பேர் பக்கமா எழுதியிருக்கிறாங்க, 66 புத்தகங்கள். But from the very first word to the last word, you can see such a beautiful unity, no contradiction. ரொம்ப அழகா அந்த கடைசி அப்படி ஒரே கூர்மையா வருகிறது. Some people say, oh, there are some contradictions. சில பேர், but I tell you, there are no contradictions. If at all there are contradictions, it denotes that you don't understand it. அப்படின்னா என்னன்னா, இதனை விளங்கிக் கொள்ளலன்னு தான் பார்த்தோம். ஏதோ முரண்பாடா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது விளங்கிக் கொள்ளலன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. It is probably you have to wait for that time to be revealed by God to you, or the way by which God can really make it clear to you that the contradiction was not true. அதாவது அந்த மாறுபட்ட கருத்து காரியமானது உண்மையானது என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் அறியாம இருக்கிறதுனால வர்றதே ஒழிய வேதத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இல்லை. Even though it is really 66 individual books written on 3 continents in 3 different languages over a period of approximately 1500 years by more than 40 authors who came from many walks of life. The Bible remains one unified book from the beginning to the end without contradiction. எந்த ஒரு இதுமே இல்லை. 40 பேர் அந்த முதல், actually the last writer, when he started writing the book, it was 1500 years gap from the first writer. இந்த முதல் எழுதினவருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 வருஷம். But what a beautiful unity. எவ்வளவு அருமையான ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். The unity is unique from all other books and is evidence of the divine origin of the words which God moved men to record. நாம பார்க்கிறோம், தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் பேசினார்கள். இந்த மாதிரி ஒரு புக்கை நீங்க எங்கேயாவது காட்டுங்க. Can you show any book written by 40 people with such a unique unity? Oh, you can't see that. அப்படி நீங்க 40 பேர் எழுதினதை இந்த மாதிரி இதை பார்க்க முடியுமா? முடியாது. Suppose if there are 3 or 4 people, if we just give something to them to write down or something to talk on that, நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்து அதை பத்தி பேசுங்கப்பா, ஏதாவது பத்தி எழுதுங்கன்னா, so many contradictions even among 3 or 4 people.
ஒரு 3-4 பேர்ல வித்தியாசமான பல காரியங்கள். But the word of God, so many years of gap with so many men, but such a beautiful unit. Another of the internal evidences that indicates the Bible is truly God's word is the prophecies contained with its faith. Probably next week I will show you how the prophecies, the Bible fulfilled, is a tremendous. I have got a video. I thought of showing it today, but because no time for that. But I will be showing it how beautifully God fulfilled the promises. வாக்குத்தத்தங்களை எப்படி நிறைவேற்றிருக்கிறார், எவ்வளவு அருமையா நிறைவேற்றிருக்காருங்களா. அதுதான் ஆண்டவர் God's word, அதுல இருக்கிற prophecies அருமையா நிறைவேற்றிருக்கார். Yes, I would like to show you next week the evidences. The Bible contains hundreds of detailed prophecies relating to the future of individual nations, including Israel, certain cities and mankind. நூற்றுக்கணக்கான promises இருக்கு. அது எதை பத்தி? ஒரு தேசத்தை பற்றி, அல்லது இஸ்ரவேல் தேசத்தை பற்றி, அல்லது பட்டணங்களை பற்றி, இப்படி பல காரியங்கள். தனி மனிதனை குறித்து இப்படி பல காரியங்கள், மனித சமுதாயத்தை குறித்து பல காரியங்கள். இவ்வளோ ப்ராமிசஸ் இருக்கு தெரியுங்களா பைபிள்ல. Other promises concern the coming of one who would be the Messiah, the Savior of all who would believe in Him. மற்ற ப்ராமிசஸ் எல்லாம் ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டது. Many people, they don't believe God will be coming again, the Messiah, the Savior will be coming again. மேசு மறுபடி வரப்பார் நிறைய பேர் நினைக்கிறதில்ல. They live as though they will live ever here in this world. இந்த உலகத்தில் எப்போ வாழ்றோம் நினைச்சிட்டு வாழ்றாங்க. But a time will come, in no time God will call you. தேவன் உன்னை அழைப்பார். You don't know the time, the date, but God has got that. Because Bible is very clear. தேவன் அந்த காலத்தையும் நேரத்தையும் வச்சிருக்கிறார். But many people, they don't think about eternity. நித்தியத்தை பத்தி சொல்ற. They don't think about the future life. எதிர்காலத்தை குறித்து நம்ம. They don't think about the Savior who came over here to die for a sinner who would believe Him. அவரை விசுவாசிக்கிற ஒரு ரட்சகருக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக இந்த உலகத்துல வந்து மரித்த ரட்சகரை விசுவாசிக்கிறது இல்ல. What a sad thing. எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். Unlike the prophecies found in other religious books or those by men such as Nostradamus, biblical prophecies are extremely detailed. Nostradamus பத்தி உங்களுக்கு எத்தனை பேர் தெரியல. நிறைய பேரு இந்த மாதிரி ஒரு மனுஷன் நிறைய இந்த தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொன்னாரு. அதுல என்ன சொல்றது, நிறைவேறிச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு. ஒருவேளை அங்க இருக்க ஒரு சிலருக்கு தெரியும். நாஸ்ட்ரடாமஸ் பத்தி யாராருக்கு தெரியும்? நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒரு ஜென்ரலா சும்மா ஒண்ணு சொல்லி இருக்குங்க. அதை பிச்சுக்கிட்டு நிறைய பேர் பாரு அவர் சொல்லி இருக்காரு சிலது. It's all general, absolutely general. இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சிலர் இது ப்ராஃபசிஸனோட நம்ம உடனே அவரை தான் நோட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். But Bible prophecies are extremely detailed. ரொம்ப தெளிவா நீங்க பைபிள் ப்ராமிசஸ் இருக்குங்க. There are over 300 prophecies concerning Jesus Christ in the Old Testament. இயேசு கிறிஸ்துவை பற்றி 300 தீர்க்கதரிசனங்கள் இருக்குங்க. Not one or two, 300 prophecies. It's all fulfilled in detail. அழகா அப்படியே எப்படி அழகா பழைய பாட்டுல இருக்கு தெரியுங்களா? Not only was it foretold where he would be born and his lineage, but also how he would die, that he would rise again. இந்த அவர் எப்ப பிறப்பார்னு மட்டும் இல்ல, அவருடைய எது சந்ததி இருக்கும், அவர் எப்படி மரிக்க போகிறார், எப்படி மறுபடியும் எழும்ப போகிறார், எல்லாம் பைபிள்ல இருக்கு. Bible is so clear. So it's all fulfilled. 1-2 இல்லைங்க, 300க்கு மேல. நீங்க இந்த உலகத்துல இந்த புத்தகம், can you tell me or show me any book which really has got prophecies or something like that and which was really fulfilled to that this extent? No, not all. இல்லவே இல்லை, அந்த மாதிரி நீங்க சொல்லவே முடியாது. There simply is no logical way to explain the fulfilled promises in the Bible other than by divine origin. வேற தத்துவ ரீதியாக நீங்க கொண்டு சொல்ல முடியாதுங்களே. 700 years before Isaiah foretold about the sufferings of the Lord Jesus Christ.
700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவருடைய பாடுகளை பற்றி ஏசாயா எழுதியிருக்கார். எப்படிங்க? என்னங்க இதெல்லாம்? தேவனுடைய, அதாவது கர்த்தரா எழுதி இல்லைன்னா இது இப்படியெல்லாம் வராதுங்க. அவனுடைய வார்த்தையை you must believe the word, you must really cherish it, you must really obey it. There is no other religious book with the extent or type of predictive prophecy that the Bible contains. Nowhere. Agave Vedam Devanuடைய God's word. God speaks through His word. நம்முடைய வார்த்தையின் மூலம். A third internal evidence of the divine origin of the Bible is unique authority and power. அது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதுங்க. I can testify how many times when I was sad, when I was reading the Bible, God spoke to me, encouraged me. எத்தனை முறை துக்கமா இருந்தப்ப அவனுடைய வார்த்தை என்னோட கூட பேசிட்டு இருக்கிற. How many times the word really spoke to me about my sins, என்னுடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். So that I could repent and to reconcile with God. மனம் திரும்பி ஆண்டவரோடு. So there came the peace of God in my life. என்னுடைய வாழ்க்கையில் அப்போ அந்த சமாதானம் வந்தது. So many occasions in which God really dealt with me in different ways on different topics. பல விதங்களில் பல சூழ்நிலையில் ஆண்டவர் பேசி இருக்காருங்க. உன்னோட ஆண்டவர் பேச. Does God speak to you through His word? If you don't hear the word, I tell you, your relationship with God is not right. தேவனோடு கூட நீ தேவன் விதமா உன்னோடு கூட பேசலன்னா உன்னுடைய தொடர்பு இல்லைங்க. Don't say it's not a one-way connection. Whether நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், I pray, I read the Bible, never, I tell you. You are not right with God, I tell you. If you are truly right with God, God will speak to you and you will speak to Him. If the relationship is on both sides. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார், நீ அவரோட பேசுவார். I tell you, you may sometimes think that I am a better Christian or something like that. நான் நல்ல கிறிஸ்தவன் அப்படி நினைக்கலாம். But I ask you one question. Probably you can pray, read the word. But does God speak to you? That is the most important evidence that God is dealing with you. தேவன் உன்னோடு கூட பேசுகிறாரா? You can't hear an audible voice. But the Bible, really, it will be enlightened. It will speak to you. How? Your spirit will be enlightened through the Spirit of the living God, the Holy Spirit. உன்னுடைய ஆவியோடு கூட அங்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வேளையாக இருக்கும். The Bible's authority is unlike any other book ever written. வேதம் அதிகாரம் உள்ளது. The authority and power are best seen in the word. Countless lives have been transformed by the supernatural power of God's word. எத்தனை பேர் இந்த ஆண்டவர் மாத்தி? How many people I have seen in my life? எத்தனை பேர் பார்த்திருக்கேன்? God changes lives. தேவன் வாழ்க்கையை மாத்துறாங்க. Unless your nature is changed, I tell you, you are not a Christian. உன்னுடைய சுபாவம் மாற்றப்படல. Don't deceive yourself. ஏமாற்றப்படாத. God changes the nature, the beastly nature. உன்னுடைய மனித தன்மையை மாற்றுகிறார். The wicked heart is being changed by the Spirit of God. Your way of talking, your way of behavior, your way of doing things should be changed. மாற்றப்பட்டிருக்கணும். The pity is, பரிதாபம், many Hindus say, I am better than a Christian. ஒரு கிறிஸ்தவனோட நான் எவ்வளவு பரவாயில்லை. It's true. Because Hindus are better than you. They are so more lovable. They are so kind. But you say you are a Christian. In the disguise of that name, you would like to hide. But God will expose you. நீ அந்த பேர்ல நீ அப்படி ஒளிஞ்சு கொள்ள பார்க்கிற. Go and cry to God. தேவனிடத்துல கதறு, ஆண்டவரே இந்த வேதம் படிச்ச the word of God says, but my nature is not changed. மாற்றப்படலையே. Some people, many people, and I see the nature is not changed. I tell you, I pity them. But they think that they are pious Christians. Even in the church, here in the church. I pity for such people. அவர்களுக்கு பரிதாபப்படுகிறேன். I tell you, there is no hope for you unless you repent. மனம் திரும்பலனா நம்பிக்கை என்பது இல்ல. Beware, ஜாக்கிரதையா இரு. The authority and power
எத்தனை பேர் ஆண்டவர் மாத்தி வரார். Drug addicts have been cured by it. Hardened criminals reformed by it. Sinners rebuked by it. And hurt turned to love by it. அன்பு இல்லை. நீ பேசுறதுக்கும் ஒரு இந்து பேசுறதுக்கு கசப்பு, வெறுப்பு, all bitterness, all jealousy, all things. I tell you, how could you dare to call yourself a Christian? கிறிஸ்தவனை எப்படி நீங்க அழைச்சிக்க? In what way that you are different from other people? மற்றவனிடந்து வித்தியாசம் என்ன சொல்ற? Show the evidence I call you. உன்னுடைய வாழ்க்கையில் அதை காமியப்பா. Show it, I tell you. Mere speaking will never prove your evidence. நீ அதெல்லாம் சும்மா பேசுறதுல ஒன்றும் நடக்காதுங்க. The Bible thus possesses a dynamic and transforming power. That is only possible because it is truly God's word. இது பாருங்க, it's a dynamic transforming power. ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றினார். It was true when I was a Hindu boy in a medical college. I was struggling with so many things. Very important. I remember still when I was in Rome, in my room. I was really struggling. I was frustrated. And there was a cry from my heart. As who could deliver me? உண்மையா நான் அறையில் இருக்கும்போது யார் என்ன விடுதலை ஆக்க முடியும்? ஐயோ, I am so wretched. The sin really destroys me. பாவம் என்னை அழிக்கிறது. யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? Yes, God delivered me. தேவன் என்னை விடுதலை. I tell you, dear people, it is the time of grace God has given us. தேவன் கிருபையின் நாட்களை கொடுக்கிறார். Don't think that your days will be too long. ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்காதீங்க. Bible says now is the time to repent. இப்ப மனம் திரும்பு. Not even this night, not even the next day. Now, as you hear the word of God, think about you, abhor yourself. உன்னை பத்தி யோசனை பண்ணி நீ உன்னை பத்தி வெறுப்பு. ஐயோ, இப்படி நான் இருக்கிறேன் ஆண்டவரே. I am not living as a testimony to other believers, other people. ஒரு சாட்சியா நான் வந்தேன். Or nobody could say about your real greatness. In the sense, the greatness of God. ஆண்டவருடைய மேன்மையை குறித்து உன்னுடைய கொடுத்திருக்கிற மேன்மையை யாருமே பேச முடியல. They could talk about so many things about உன்னை பத்தி பேசணும். What a pity it is. எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். அப்புறம் பாருங்க, there are also external evidences. I would like to close it. There are also external evidences that indicate the Bible is truly the word of God. ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பைபிள்ங்கிறதுக்கு வெளிப்பிரகாரமான சில is the historicity of the Bible. The historicity of the Bible proves, அதாவது சரித்திரபூர்வமானதுங்க. You could examine the Bible with the history. சரித்திர ராமாயண மகாபாரதம் மாதிரி இல்லைங்க. It's not a myth. சரித்திரபூர்வமானது. Because the Bible details historical events, its truthfulness and accuracy are subject to verification like any other historical documents. சரித்திரபூர்வமான எதை போலையும் வேதத்தையும் நீங்க சரித்திரபூர்வமாக ஆராய முடியும். It's not a myth. கட்டுக்கதை. Through both archaeological evidences and other writings, the historical accounts of the Bible have been proven time and time again to be accurate and true. உண்மைங்கிறது மறுபடியும் புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் சரித்திரபூர்வமா நிரூபணம் ஆயிட்டே வருதுங்க. ஆரம்பிட்டே வருது. In fact, all the archaeological and manuscript evidence supporting the Bible makes it the best documented book from the ancient. சொல்லப்போனா சரித்திரபூர்வமான உண்மை, புதை பொருள் ஆராய்ச்சி எல்லாமே பைபிள் உண்மைங்கிறது. Another external evidence that the Bible is truly God's word is the integrity of its human authors. பைபிள் அவ்வளவு அழகா எழுதினவங்க நேர்மையா எழுதியிருக்கிறார். ஆவியானோர் பேசுகிறார். அவர்களை கொண்டு, as mentioned earlier, God used men from many walks of life to record his word. ஆட்டு இடையில எழுதியிருக்காங்க. பவுலை போன்ற படிச்சவங்க எழுதியிருக்கிறாங்க. மெய்ப்பொய்க்கும் எழுதியிருக்கிறாங்க. என்னங்க வித்தியாசமான, ஆனா அவர்களை கொண்டு ஆண்டவர் எப்படி அழகா எழுது. They were not so powerful. ஏதோ பேதுரு பெரிய ஒரு ஆமோஸ் போன்றவங்களெல்லாம் சாதாரணமான. But how could this, the book written through them, has got such an impact upon the people even today?
இப்படி அந்த மாதிரி மக்கள் எழுதின வார்த்தை இன்னைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. In studying the lives of these men, we find them to be honest and sincere. உண்மையா எழுதியிருக்கிறாங்க. The fact that if they were willing to die, often excruciating deaths, for what they believe testifies that these ordinary yet honest men truly believed God has spoken to them. ஆண்டவர் சாதாரணமான மக்கள், ஆண்டவர் அவங்களோட பேசினாருங்கிறது அவங்க உண்மையாலுமே நம்பினதுனால அதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமானார். They believe this is God's word. அவனுடைய வார்த்தை. So they were ready to die even for the cause of the Bible, the word of God. அதுக்காக சாகிறதுக்கும் ரெடியா இருந்தாங்க. The men who wrote the New Testament and many hundreds of other believers knew the truth of their message because they had seen and spent time with Jesus Christ after he had risen from the dead. பேதுருவெல்லாம் சீஷர்களெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை என்னைக்கு பார்த்தாங்க? They have seen the risen Christ. 40 days he was dealing with them. அவரோட பேசினா, he was talking, encouraging them. The mission to be accomplished, செய்ய வேண்டிய பணிகள், he entrusted them. அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்தார். 40 நாட்கள் உயிர்த்து. They saw the risen the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார். So they will never care about their lives. வாழ்க்கை. They never care about anything. Whatever the thing that comes, for the sake of the word of God, for the sake of truth, they were ready even to die. சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா நீ, when there are small things, small sufferings comes, oh you say, oh well, சின்ன கஷ்டம் வந்துட்டா. Why? Because you don't believe the word. God is not speaking to you. தேவனோட பேசுறதில்லை. Seeing the risen Christ had a tremendous impact on them. நான் சொல்றேங்க, in Ephesians it says, பாவங்களினால் மக்கள் மரித்தவர்களாய் நம்மளை வீட்டுத்தார். God is risen. When you were in sins, when you were in death, Bible is very clear. I would like to show you because that is very important. Ephesians 2nd chapter. What Bible says? When you are risen, you will see the risen Christ. If you are dead in your sin, you can't see the risen Christ. இயேசு உன்னை உயிர்த்தெழ பண்ணி இருப்பாரானால் நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிற நபராக இருக்கும். You see, Ephesians 2nd chapter. And you had he quickened who are dead in trespass and sins. If you are quickened, you will see the risen Christ. If you are dead, you will see, you can't see him, the risen Christ. நீ மரித்து போயிருந்தா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியாது. They went from hiding in fear to being willing to die for the message that God had revealed to them. ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக ready to die. மரிக்கும் ஆயத்தமா இருந்தாங்க. Their lives and deaths testify to the fact that the Bible truly is God's word. அது போதுங்க. இது சரித்திரபூர்வமா உண்மையானது. A final external evidence that the Bible is truly God's word is the indestructibility of the Bible. வேதத்தை அழிக்கவே முடியலைங்க. பெரிய எத்தனையோ பேருங்க, because of its importance, of its claim to be the very word of God, ஆண்டவருடைய வார்த்தை அதுன்னு சொன்னதுனால the Bible has suffered more vicious attacks and attempts to destroy it than any other book in the history. சரித்திரத்துல இத போல தாக்கப்பட்டது வேற எதுவுமே இல்லை. பயங்கரமா இப்படியாக அழிக்கணும்னு சொன்னாங்க. From early Roman emperors like Diocletian through communists எவ்வளவு பேர் பண்ணாங்க. Modern day atheists, agnostics, the Bible has withstood and outlasted all of its attackers and is still today the most widely published book in the world. எத்தனையோ பேர் அழிக்க, today it has got its power. Throughout times, skeptics have regarded the Bible as mythological, but archaeology has confirmed it as historic. புதைபொருள் ஆராய்ச்சி தண்டித்து நடந்துட்டு சரித்திரபூர்வமானது. Opponents have attacked its teaching as primitive and outdated.
இதெல்லாம் பழங்காலத்து கதை, இதெல்லாம் யார் நம்புறதுன்னு சொல்ற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. But its moral and legal concepts and teachings have had a positive influence on societies and cultures throughout the world. சமுதாயத்தை, தேசத்தை, ஆட்களை மாத்திட்டேன்னு it continues to be attacked by pseudoscience, psychology and political movements. It remains just as true and relevant today as it was when it was first. எப்போ எழுதப்பட்டதோ எவ்வளவோங்க பெரிய தத்துவாதி எதுன்னுட்டு. It's a book that has transformed countless lives and cultures throughout the last 2000 years. 2000 வருஷமா எத்தனையோ சமுதாயத்தை மக்களையும் மாற்று. No matter how its opponents try to attack, destroy and discredit, the Bible remains. Its veracity and impact on lives is unmistakable. The accuracy, ஒண்ணுமே மாறு, which has been proved global, இது ஆச்சரியமான பாதுகாத்து வருகிறது. Truly God's word. They should not surprise us that no matter how the Bible is attacked, it always comes out unchanged and unspoiled. ஆகவே ஆண்டவர் ஒண்ணு சொன்னார், என்னதான் எப்படி ஆனாலும் சரிங்க, ஆண்டவர் வானமும் பூமி ஒழிந்து போனார், heaven and earth will pass, but my words will never pass away. ஒரு காலம் ஒழிந்து போகும். And looking at the evidence, one can say without a doubt that yes, the Bible is truly God's word. வேதம் தேவனுடைய வார்த்தை. Let us pray. Father, we thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். What a great thing it is that we could have the word of God in our lives. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே பெற்றிருக்கிறது இவ்வளோ ஒரு பெரிய காரணம். Thank you, Lord. ஆண்டவரே, நன்றி செலுத்து. Lord, I pray that you should open the hearts of many people even in this place. ஆண்டவரே, இந்த இடத்தில் அநேகருடைய கண்களை திறந்து to see the glory of it and the power of it in their own lives. தேவனுடைய மகிமையையும் வார்த்தையின் வல்லமையும் சொந்த வாழ்க்கையில் அவருடைய வல்லமையும் காணுவது. We ask in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் வல்லமையும் விடுதலையும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.